Om Namah Shivaya. Om Namah Shivaya. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்துக்கு அருகில் ஐயம்பேட்டை என்ற ஊருக்கு அருகில் சக்கரப்பள்ளி என்ற கிராமம் உள்ளது. இங்கு வேதநாயகி சமேத சக்கரவாகீஸ்வரர் கோயில் கொண்டுள்ளார். மிக பழமையான 1400 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் இது. இங்கு விஷ்ணு சக்கராயுதம் வேண்டி சிவனை பூஜித்த ஸ்தலம் இது. அதை அம்பாள் பெற்று தந்ததால் அம்பாள் கையில் சங்கு சக்கரத்தோடு இங்கு காட்சியளிக்கிறார். பிரம்மா சக்கரவாகன பறவையாக பூஜித்த இடம் இது, சிவனை பூஜித்த இடம். சக்கரவாக பறவை என்பது ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியே இந்த கோயிலும் பல போர்களில் சிசிலமடைந்து மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெற்று வந்துள்ளது. சமணர் காலத்திலிருந்து இன்று வரை இதுதான் நிகழ்ந்துள்ளது. மற்றும் இங்கு பிராமி என்ற சப்த கன்னியருள் முதல் கன்னிகையான பிராமி இங்கு பிரம்மாவை பூஜித்து தவம் செய்த இடம். குபேரன் சிவனை வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி பெற்ற ஸ்தலமாக இது கருதப்படுகின்றது. இங்கு மாங்கல்ய பலம் காக்கும், யமபயம் போக்கும் குங்குலிய குண்டம் உள்ளது. இங்கு வருபவர்கள் குங்குலியம் வாங்கி அந்த குண்டத்தில் இடுகிறார்கள். மற்றும் இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதரும் ராமலிங்க அடிகளும் சிவனையும் முருகப்பெருமாளையும் போற்றி பாடிய ஸ்தலம் இது. மிக விசேஷமான ஸ்தலம் இது. சக்கரமங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. மற்ற சப்த கன்னியர்கள் 7 பேரும் பூஜித்த புல்லமங்கை, தாழமங்கை, அரியமங்கை, சூளமங்கை, நல்லிமங்கை போன்ற மற்ற ஸ்தலங்களும் அருகிலேயே உள்ளது. இதுல பசுமங்கை என்ற ஸ்தலத்துல அம்பாள் காமதேனுவாக சிவனை வழிபட்ட ஸ்தலம். கோச்சங்க சோழன் கட்டிய மாடக்கோவில் இது. அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலமாக இது கருதப்படுகிறது. இந்த தாழமங்கை என்ற ஊரில் இமயமலையிலிருந்து வந்த புண்ணிய விருட்சம் உள்ளது. இதை தரிசிப்பதே மிக புண்ணியமாக கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட கிராமத்து கோவில்களை எல்லாம் நாம் சென்று தரிசிப்போம், வாருங்கள். ஓம் நம சிவாய. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை அடுத்துள்ள சக்கரப்பள்ளி என்ற ஊரில் ஸ்ரீ தேவநாயகி சமேத சக்கரவாகேஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்திருப்பதை தாங்கள் பயணிக்கும்போது உணர்ந்திருப்பீர்கள். அந்த ஆலயமானது சுமார் 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சமணர்கள் காலத்தில் அந்த ஆலயம் மிகவும் சிதிலமடைந்து பாதிக்கப்பட்டு பிறகு நம்முடைய முன்னோர்களால் புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் மாளிகாப்பூர் படையெடுப்பு, இன்னும் 3-4 படையெடுப்புகளால் இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டு ஆலயத்தினுடைய பழைய கட்டுமானங்கள்லாம் அழிக்கப்பட்டு புனர்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் சப்தஸ்தான உற்சவம் மிகவும் சீரும் சிறப்புமாக பங்குனி உத்திரம் நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெற்று, கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேறி பங்குனி உத்திரத்துக்கு தீர்த்தவாரி நடைபெற்று, சித்ரா நட்சத்திரம் அன்று சுவாமி புறப்பாடு நடைபெறும். அந்த அளவிற்கு 700 பல்லக்கு சுற்றி 700 ஸ்தலங்களுக்கும் போய் சுற்றி புல்லமங்கை இது இந்த ஸ்தலம் சக்கரப்பள்ளி என்பது சக்கரமங்கை 7 மங்கையர்கள் வழிபட்ட ஸ்தலங்களாக இருப்பதால் இதை மங்கை என்று சிவனடியார்கள் வர்ணிக்கிறார்கள். இது சக்கரமங்கை. அடுத்தது அரியமங்கை, அதுக்கு பிறகு சூளமங்கை, அதற்கு பிறகு நல்லிமங்கை, அதற்கு பிறகு பசுதி மங்கை, அதுக்கப்புறம் தாளமங்கை, பிறகு புல்லமங்கை ஆகிய 7 ஸ்தலங்களுக்கு வீதி விழா சென்று மறுபடி கோவிலை அடையும் போது அனைத்து பல்லக்குகளும் உடன் வருவார்கள். அந்த மாதிரி ஒரு சிறப்பு. அந்த காலத்தில் அபிநய சர்மா என்பவர் தினந்தோறும் 7 ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்ததால் அவருடைய வேண்டுகோளுக்காக இந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பது ஐதீகம். மேலும் இந்த மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற சக்கரவாகேஸ்வர சுவாமி சுயம்புலிங்கம் ஆவார். இவர் திரு மகாவிஷ்ணுவுக்கு சக்கரம் வழங்கியதால்
இவருக்கு சக்கரவாகேஸ்வரர் என்ற பெயரும், பிரம்மன் தன்னுடைய சாபத்தை நீங்க சக்கரவாக பறவையாக ஈசனை வலம் வந்து தினந்தரி பூஜித்ததால் இதற்கு சக்கரவாகேஸ்வரம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இன்றைய வரைக்கும் அந்த அமைப்பு அப்படியே தொடர்கின்றது. அதற்குண்டான சான்றுகள் பழைய காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்கிறது. திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களும் கோயிலை பொறுத்தவரையிலும் கொடிமரம் ஒரு குழுவாக ஏற்படுத்தப்பட்டு, பிரதோஷ கமிட்டி என்று ஏற்படுத்தப்பட்டு, திருநாவுக்கரசர் இறைப்பணி மன்றம் என்று ஏற்படுத்தப்பட்டு, அதில் இதற்கு பிறகு நிறைய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் கொடிமரம், இதனால் வசந்த மண்டபம் மற்றும் சுற்றுச்சூழல் மணிமண்டபம், ஆலய மணி மண்டபம் மற்றும் ஒளிபெருக்கி மற்றும் தலங்கள் போடுதல், அதனில மறுபடியும் விசேஷ காலங்களில் சப்தஸ்தான காலங்களில் சிறப்பாக 10 நாட்களும் திருவிழாவை நல்ல முன்னின்று நடத்துவது, இது போன்ற வேலைகளை செய்திருக்கின்றோம். विद्महे महादेवाय धीमहि